ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எல்ஸ் கார்டன். இப்போ நம்ம பார்க்க போகிறது போன வாரம் நம்ம பண்ண அறுவடையோட ஃபுல் வீடியோ தாங்க. முதல்ல நம்ம வெண்டைக்காய்களை எல்லாம் பறிச்சுக்கலான்னு சொல்லிட்டு நிறைய வெண்டைக்காய் இருந்தது. இப்போ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா 3 வகையான வெண்டைக்காய்கள் இருக்குது. ஒன்று நார்மலாக இருக்கக்கூடிய பச்சை வெண்டை, ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா சிவப்பு வெண்டை, சிவப்பு கலரில் வரக்கூடிய ஒரு வெண்டைக்காய். மூணாவது பார்த்தீங்கன்னா இப்போ பறிக்கிற இந்த யானை தந்த வெண்டை. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான ஐட்டம். அதை நாங்கள் சீடுக்காகவும் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். யானை தந்த வெண்டை பார்த்தீங்கன்னா நீளம் ஜாஸ்தியாக இருக்கும். ரெண்டாவது அது யானை தந்த மாதிரி வளைஞ்சும் இருக்கும். அது ஒரு வெண்டைக்காய் ரகம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பீர்க்கங்காய், கொத்து பீர்க்கன்னு சொல்லக்கூடிய சின்ன வகை பீர்க்கங்காய். இந்த பீர்க்கங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டு ரக பீர்க்கங்காய் வகையை சேர்ந்தது. இது சின்ன சின்னதாக தான் காய்க்கும். நார்மலாக உங்களுக்கு பீர்க்கங்காயை பார்த்தீங்க அப்படின்னா நீளமாக கொடியில் காய்க்கக்கூடியது. இதுவும் ஒரு கொடி வகை காய் தான், ஆனால் சின்ன சின்னதாக தான் இருக்கும். இதுக்குள்ள கூட்டு செஞ்சு நம்ம சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும். அடுத்ததாக நம்ம பறிக்க போகிறது கோவக்காய். கோவக்காய் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் ரொம்ப நாளாக இந்த செடி காய்களை கொடுத்துக்கிட்டே இருக்குது. இது கண்டினியூஸாக சீசன் எல்லாம் இல்லாமல் எங்களுக்கு எல்லா வாரங்கள்லையும் இதில் கண்டிப்பாக கொஞ்சம் கோவக்காய்கள் இருக்கும். ஏன் பாப்பாங்க பார்த்தீங்கன்னா இதை பறிக்கும் போதே பிஞ்சு கோவக்காய்களை பறித்து அவங்களும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போவுமே குட்டி குட்டி கோவக்காயை அப்படியே பிஞ்சாவே பறித்து அப்படியே சாப்பிட்ருவாங்க. இந்த கோவக்காயை ரொம்ப முத்த விடாமல் பிஞ்சாவே பறித்து நம்ம சமைக்கிறதுக்கு எடுத்தோம் அப்படின்னா அந்த கோவக்காய் பொரியல் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிறிஸ்பியாக நல்லா அருமையாக வரும். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதிகமாக மசாலாலாம் தேவைப்படாது, கம்மியாக போட்டாலே சூப்பராக வரும். நம்ம புது கிளைம்பர் ஸ்டாண்ட்ல இருந்து பாவக்காய்களையும் பறிச்சு எடுத்துக்கிட்டோம். இதுல வர்றது மிகுதிப்பாகல் சின்னதா வரக்கூடிய பாவக்காய் ரகம். அடுத்ததா பாத்தீங்கன்னா தம்பட்டை அவரை. இந்த தம்பட்டை அவரை பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். நல்லா நீளமா காய்க்கக்கூடிய ஒரு அவரை வகை தான். இதை நீங்க கண்டிப்பா வீட்டுல செஞ்சு பாருங்க. அடுத்து கொஞ்சம் லெமன் எல்லாம் இருக்குது, அதையும் பறிச்சுக்கலாம் டாடின்னா ஓகேன்னு சொல்லிட்டு லெமன் எல்லாத்தையுமே நாங்க பறிச்சும் எடுத்துக்கிட்டோம். அதுல எங்களுக்கு ஒரு 5-6 லெமன் காய்கள் வந்தது. எப்பவுமே எங்க வீட்டுல ரொம்ப சிறப்பா ரொம்ப அதிகமா இருக்கக்கூடிய தக்காளி பாத்தீங்கன்னா இந்த தடவை ரொம்ப கம்மியாயிருச்சு. என்னன்னு தெரியல, இந்த வெயில்னால எல்லா செடியும் வாடிருச்சு. புதுசா நாங்க போட்ட தக்காளி விதைகளும் போதுமான அளவுக்கு எங்களுக்கு சிறப்பா வரல. வந்த தக்காளி செடிகளும் வெயிலுக்கு ரொம்ப வாடிருது. நாங்க என்னதான் மூடாக்கு போட்டு தண்ணி நல்ல டைமுக்கு கொடுத்தாலும் எங்களுக்கு காய்ப்பு இந்த தடவை கம்மி தான். புதுசா போட்ட செடிகள் வரல. பழைய காஞ்சி போன செடிகள்ல இருக்கிற தக்காளிகள் தான் எங்களுக்கு கிடைச்சது. பரவாயில்ல, அதுவும் போதுமான அளவுக்கு ஓரளவுக்கு இருக்குது. கடைசியா ஒரு சேனக்கிழங்கு இருக்கு, அதை பறிச்சிடலான்னு சொல்லிட்டு என் பாப்பா அதை எப்படியாவது தூண்டி எடுத்துடணும்னு பார்த்தா முடியல. அப்புறம் க்ரோ பேக்கை கவுத்து தட்டி அதை எடுத்துட்டோம். ரொம்ப அருமையான சேனக்கிழங்குங்க, நல்ல வெயிட் இருந்தது. அடுத்ததான் நாங்கள் மெஷர் பண்ணி பார்க்கும்போது இது 1.4 கிலோகிராம்ஸ் இருந்தது. சூப்பரான அறுவடைன்னு தான் சொல்லணும். அந்த க்ரோ பேக்ல இந்த சைஸ் வந்தது எங்களுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயமா இருந்தது. அருமையான அறுவடை. ஏன் பாப்பா ரொம்ப நாளா இந்த சேனக்கிழங்கை கூட்டு வச்சு தர சொல்லி என் ஒய்ஃப் கிட்ட செஞ்சு சொல்லிட்டு இருப்பா. அதனால இந்த தடவை முன்னாடியே சொல்லிட்டா, எனக்கு நான் கேட்ட மாதிரி செஞ்சுதாங்க அப்படின்னு சொல்லிட்டா. இந்த தடவை சூப்பரான ஒரு சேனைக்கிழங்கு கூட்டு சீக்கிரமா ரெடி ஆக போகுது. ஆக மொத்தத்துல இந்த கோடைக்கால அறுவடை ஒரு சூப்பரான அறுவடைன்னு தான் சொல்லணும். தட்டு நிறைய எங்களுக்கு வெஜிடபிள்ஸ் நம்பிருச்சு. இந்த வாரத்துக்கு ஃபுல்லா கூட்டுக்கு பிரச்சனையே இல்லை, காய்கறிக்கு பிரச்சனையே இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.